ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியலல்ல, கேளுங்க நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருஷ்ணார் வந்து மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த மாதம் இன்றைக்கி தான். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு எல்லா வைஷ்ணவ ஆலயங்களிலும் கொண்டாடப்படும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பெங்களூரில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களில் நானே பார்த்ததில்லை. அப்படி நம்ம பல பேர் பார்க்காத அந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டோம். அந்த கோயிலுக்கு போகிற ரோட்டில் அப்படி தான் போய்கிட்டே இருக்கிறோம். பெங்களூரில் மாஸ்க் இல்லாமல் போகக்கூடாது. ஸோ மாஸ்க் போட்டுன்னு போயிட்டே இருக்கேன். இப்போ தான் இளநீ குடித்தேன். காலையில் வந்து இளநீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. எனக்கு ஆக்சுவலாக இளநியே சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ணுறது, ஸ்கின்னுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் காலையில் இளநீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக கோயிலுக்கு நடந்து போவோம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன். இளநீ இங்கே வந்து ஒரு இளநீ 35 rupees. நம்ம ஊர்லாம் இருக்குல்ல, ஆற்காடு, அதான் தமிழ்நாடு சைட்லலாம் வந்து இளநீ ஜஸ்ட்டு 15 அவ்வளோதான். அதுவே ஜாஸ்தி, இல்லைனா மிஞ்சி போனால் 20 வரும். அதுக்கே யாரும் இளநீ குடிக்கிறது இல்லை. ரொம்ப பேர் குடிப்பாங்க, நாளாக இளநீ எல்லாருக்கும் அங்கே குடிக்கிறது இல்லை. இப்போ தான் சரி இந்த ஸ்கின்னுக்காக இளநீ குடிக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றில், அதான் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தினம் ஒரு இளநீ குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, நம்ம இப்போ கோவில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கோவில்கிட்ட போயிடலாம். எவ்வளோ மணி நேரம் என்னையே பார்ப்பீங்க, முன்னாடி கட்டுற பாருங்கள். பாருங்கள், சூரியன் கூட வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தா 9 ஆக போகுது. இன்னும் ஒரு 10 minutes 9 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னது இப்போ தான் ஒரு 7, 7:30 அந்த மணி அந்த டைம் மாதிரி இருக்குது. ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்குங்க. பெங்களூர் கிளைமேட் வந்து எல்லாருக்கும் தெரியும். இது பாருங்கள், சப்போட்டா பழம் எவ்வளோ மரத்தில் ஃபுல்லாக சப்போட்டா இருக்குது. இல்லை, இவ்வளோ பெரிய மரம். வீட்டில் இதை போய் நான் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். என்னோடய கார்டன் வீடியோ போடுறேன். ஊருக்கு போனேன்னா அங்கே என்னோடய கார்டன் வீடியோஸ் போடுறேன். நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதை எப்படி பராமரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க, அப்படியே போகிறப்ப ஏதாச்சும் பிளான்ஸ் எல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம். வழி மாறாமல் நான் போகணும், இது ஒரு பிரச்சனை. நான் பாட்டுக்கு வேறு ஏதாச்சும் பக்கம் திரும்பிட போகிறேன். இது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த பெங்களூர் சைட்ஸில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பிளான்ஸ் வந்து வீட்டுக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் செடி, எவ்வளோ பிளான்ஸ், எவ்வளோ க்ரீனரியாக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரும் ஒரு தெருவில் ஒரு மரம் இருக்கிறதே அதிசயம். அத்தையும் ரோடு போடுறேன்ற பேரில் நாம்ளே வெட்டிடுவோம். பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே இருந்துச்சு, தெரியலையே. பின்னாடி பார்த்தா தான் தெரியும். ஆண்டவனே, எந்த தண்ணிலாரையும் என் மேலே வந்து ஏறாமல் பார்த்துக்கோப்பா. இப்படியெல்லாம் பாருங்கள். கரெக்டாக தான் வாரேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் வருவேன். மஞ்சள் செடி, மஞ்சள் நிறைய இருக்கா? எனக்கு டவுட், இது மஞ்சளாக என்னன்னே தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் ஆனால் மஞ்சள் மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்தாச்சு. இந்த
பார்த்தீங்களா, கார் டிரைவிங்லாம் கற்றுக்குறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கூல் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு ஸ்கூல். பார்த்தா ஸ்கூல் மாதிரியே தெரியலல்ல. தெரியாது, எப்படி தெரியும்? ஆனால் அது ஒரு ஸ்கூல் தான். இவ்வளோ நேரம் கோயில் இருக்குமா ஆண்டவரே அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா கொரோனா டைமில் எப்போ எந்த கோயிலை மூடுவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் சரி இருக்கா இல்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு தான் யோசிச்சுட்டே வந்தேன். அப்போ தான் என் முன்னாடி ஒரு அரிய காட்சி ஒன்று கிடச்சிது. என்னென்னா, எல்லோரும் சக்கரை பொங்கலோடு முன்னாடி வந்தாங்க. ஸோ கோயில் இருக்குது. ஏன்னா பெருமாள் கோயிலில் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் பெருமாள் கோயில். ஸோ சக்கரை பொங்கல் கொடுத்துட்டாங்கன்னா கோயில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம போக வேண்டியது தான். வந்தாச்சு. இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வருது. ஆண்டவரே போட முடியுமா வீடியோவை, இல்லை போட முடியாதான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே 2 வாரம் கேப் வேறு விட்டுட்டேன்னா, இதில் இன்றைக்கி எப்படியா போட போகிறேன்னு நினச்சேன். கோவில் திறந்து தான் இருக்குது. ஸோ நம்ம வேகமாக போவோம். திடீர்னு மூடிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம வேகமாக போவோம். பாருங்கள், அஜய் ஓடி பார்த்துருக்கீங்களா? இப்போ ஓடின்னு இருக்கேன். நல்லா பாருங்கள், கட கட கடன்னு ஓட வேண்டியதாக இருக்குது. அதை பாருங்கள், ஒரு தாத்தா வந்து சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வராரு. எனக்கு பின்னாடி போகிறாரு பாருங்கள். அதுவும் அந்த தாத்தா தான். அப்போ சரி இன்றைக்கி நமக்கு சக்கரை பொங்கல் இருக்குது. ஆனால் எல்லோரும் விரதம் இருப்பாங்களா? சரி பரவாயில்ல, ஒரு ஏகாதேசி தானே. என்ன இப்போ இது நம்ம பெருமாள் தானே. அம்மா கை வலிக்குது. சரி வந்தாச்சு, வந்துட்டோம். இதோ அவ்வளோதான், வந்தாச்சு. அந்த கோயில் காட்டுற பாருங்கள். அதோ கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பெருமாள் கோவில். அதை பாருங்கள், சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல் இங்கே ஏன்டா கொடுக்குறாங்க? சாரி, சக்கரை பொங்கல் இல்லை, தக்காளி சாதம். நம்ம சக்கரை பொங்கல் தான் நமக்கு முக்கியம். வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். போட்டிருக்கா லக்ஷ்மி நாராயண சுவாமி அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே தான் போக போகிறோம். அங்கெல்லாம் அந்த பைக்ஸாக நிற்குது தெரியுமா? இது வந்து பெங்களூரில் வந்து இந்த வாடகைக்கு ரெண்ட்டுக்கு நமக்கு அந்த பைக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் அது மட்டும் இருந்தால் போதும். அந்த பைக்ஸ் நம்ம பே பண்ணி எடுத்துக்கலாம். இது பெங்களூர் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம். கோவில்கிட்ட வந்தாச்சு. லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள் போட்டிருக்கா. வாங்க ஃபுல்லாக போகலாம். எல்லோரும் கேட்கலாம், லூஸ் பயலே இஸ்கான் பக்கத்தில் தானே இருக்குது, நீ ஏன் அங்கே போகாமல் இங்கே வந்திருக்க அப்படின்னு. இஸ்கானில் வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி அலோவ் பண்ணல. முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கணும். நம்ம என்றைக்கு முன்னாடி புக் பண்ணிலாம் இருக்கோம். நமக்கு கடைசி டைமில் தான் அறிவு வரும். ஆக்சுவலாக இது நான் காலையில் 5க்கெல்லாம் வரணும் அப்படின்னு தான் பிளான் போட்டேன். எந்திரிச்சிட்டு தூங்கிடுவேன் நான் மறுபடியும். பாருங்கள், சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். அதான் டைமிங் வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன? ஓகே, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது பாருங்கள், பந்தல்லாம் அழகாக போட்டிருக்காங்கள்ல. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா கோயில்னா அதுக்குள்ளே தானே போகிறோம். போயிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், காளை மாடு, அதாவது அந்த பூம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லுவோம், இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த மாடு அங்கே நின்றுருக்கு. ஸோ நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே எடுக்க விடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, பார்ப்போம். அப்படின்னா கிளிப்ஸ் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? இவன் வேறு ஒருத்தர் அடிக்கடி கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னு கேட்குறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, துளசி வாங்க போகிறேன், அவ்வளோதான். அதை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வருவோம். கோயில் வெளிலேருந்து காட்டுற பாருங்கள். गीता किचन
இன்னும் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே தான் துளசி வாங்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். எப்படியோ ஒரு வழியாக தரிசனம் எல்லாம் முடிஞ்சது. சக்கரை பொங்கல், மெயினாக அந்த சக்கரை பொங்கல் வாங்கியாச்சு. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வெளியே ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணலை, அதனால தான் நான் அந்த வீடியோஸ் எதுவுமே உள்ளே எடுக்கலை. ஆனால் பரமபத வாசல் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து கோவிலுக்கு வந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு வெளியே ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னா அதை காட்டுறேன். அவ்வளோதான், கோவிலேருந்து வந்தாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒருத்தவங்களை நான் மீட் பண்ண போகிறேன். அந்த விஷயம்ஸ்லாம் இருக்குது. இப்போ மணி வந்து 10 ஆச்சு. நான் சொன்னால அந்த 11 மணி அதே டைமில் வந்து இந்த வீடியோ இன்றைக்கே வந்துடும். சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவெலாம் இருக்காது, ஏன்னா சின்ன வீடியோ தானே. நம்ம வெறும் கோவிலுக்கு தான் போயிருக்கோம், அதுவும் கோவிலுக்குள்ளே எதுவுமே காட்டலை இல்லையா. நான் சும்மா ஒரு சின்ன வீடியோ. ஸோ நான் பெருமாள் கிட்ட எல்லாருக்கும் நான் வேண்டியிருக்கேன், ஒரு கிளிப்போ இல்லை 2 ஃபோட்டோவோ என்னமோ தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்திருக்கேன். பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நிறைய போலீஸ் எல்லாம் வேறு இருக்கானுங்களா, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் 1 இல்லை 2 பிக் மட்டும்தான் உள்ளே வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ வரும். எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ajay. Bye. ஹாப்பியாக இருங்க.